ஒரு மாவட்டத்தின் தலைநகரில் கூட ஒரு உணவு சேமிப்பதை நெல் கொள்முதல் பண்ணி அதை சேமிக்கிற கிடங்கு இல்லைங்கிறது எவ்வளோ பெரிய வருத்தத்துக்குரியதுங்கிறது நீங்கள் பார்க்கணும். இப்போ நம்முடைய அரசு இந்த டாஸ்மார்க்கில் விற்கிற சரக்குகளை பத்திரமா பாதுகாக்கிறதுக்கு பெரிய பெரிய கிடங்குகளை கட்டி அதை குளிரூட்டி அதில் வச்சு கண்காணிப்பு கருவி போட்டு காவலர்களை பாதுகாப்புக்கு போட்டு பாதுகாக்கிறது. ஆனால் உழைக்கிற மக்கள், வேளாண்குடி மக்கள் உயிரை கொடுத்து விளை வைக்கிற மிக அத்தியாவசியமான உயிர் தேவையாக இருக்கிற உணவுப் பொருளான நெல்லை கொள்முதல் செய்யாமல் சாலையில் போட்டு வீதியில் போட்டு மழையில் நனைஞ்சு முளைக்க வச்சு எத்தனை லட்சம் டன், 20 லட்சம் டன்னுக்கு மேலே இன்னைக்கு தெருவில் போட்டு உங்களை பார்த்துருப்பீங்க. சுடுகாட்டில் இருக்கிற இதில் ஒண்டி அடுக்கி வச்சு அதை பாதுகாக்கிற நிலைமையில் இருக்கு. நீங்கள் அதிகபட்சமாக ஒதுக்குறது 4 கோடி தார்பாய் வாங்கி மூட. ஆனால் உங்கள் சமாதிக்கு எத்தனை கோடி செலவழிச்சிருக்கீங்க? நீங்கள் கட்டுற ஒவ்வொரு கட்டடங்களுக்கும் யாரு கேட்டது? இதெல்லாம் எது அத்தியாவசியம்னு கூட தெரியல. யோசிச்சு பாருங்க. பதவி என்பது மக்களுக்கு சேவை செய்யத்தான் என்று கருதாதவன் கையிலே ஆட்சி அதிகாரம் இருந்தால் மக்களின் நலன் என்பது கனவாகத்தான் இருக்கும், கேலிக்குறியாகத்தான் இருக்கும். தெய்வ திருமகன் தாத்தா முத்துராமலிங்க தேவர் சொல்றாரு. அதானே நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு நேத்தான் நடக்குது. எத்தனை ஆண்டுகளா சொல்லுங்க, எத்தனை ஆண்டுகளா சொல்லுங்க. உங்களுக்கு மனச்சான்று இருந்தா நெல்லை தெருவில் போட்டு முளைக்க விடுவான ஒருத்தன், மழையில நனைய விடுவான ஒருத்தன். அதாங்க சாதனை. தெருவில் போட்டு முளைக்க வைக்கிறது தானே சாதனை. இந்த நெல்லை ஏன் நான் விளைய வச்சதை தெருவில் போட்டு ஆந்திராவில இருந்து இதுக்கு நீ அரிசி வாங்கி வர? இப்ப ஆந்திராவில இருந்து பொங்கலுக்கு இதுக்கு தீபாவளிக்கு நீ அரிசி வாங்குறீங்களா இல்லையா? போன தடவை பொங்கலுக்கு குஜராத்ல இருந்து வாங்கிட்டு வந்தீங்க வெள்ளம். என்கிட்ட கரும்பு இல்ல, நான் வெள்ளம் காய்ச்சல, நான் விளைய வைக்கல, அரிசி நெல்ல விளைய வைக்கல, என்கிட்ட அரிசி இல்ல, எது குஜராத்ல இருந்து வாங்கிட்டு வந்தீங்க? ஏங்க அப்பயா நீங்க இந்த கேள்வி ஏன் எழுப்புனீங்க? கொள்முதல் செய்யல, தெருவில் கிடக்கு, நாசமாக தெரிஞ்சான கேள்வி கேட்கறீங்க. அப்புறம் என்ன இப்படி இருக்கு? அரசு அப்படித்தாங்க சொல்லும். நீ கொள்முதல் செஞ்சு பாதுகாப்பா குடவுண்டுக்குள்ள நீ வச்சிருந்த கிடங்குல சேமிச்சிருந்தா எதுக்கு வீதியில கிடக்குது? அப்படி அவ்வளவுதாங்க. அதுக்கு மக்களின் நலனை பற்றி கவலை என்ன இருக்குது? 2000 கோடிக்கு பாலம் கட்டும், மெட்ரோ ட்ரெயின் கொண்டு வந்து விடுறேங்க, ஏர்போர்ட்டை கேட்கும். நாங்கள் இந்த இவ்வளவு பெரிய ஏர்போர்ட் கேட்டோமா? பறக்கிறதுக்கு ஒரு ஃபிளைட் கிடையாது, உனக்கு ஒரு வண்டி கிடையாது. அதுக்கு எதுக்கு இவ்வளவு பெருசு? இறங்கி 1 கிலோமீட்டர் நடந்து வரோம். ஒரு நாள் பட்டினி கிடந்து சாகும்போது தெரியும். இதெல்லாம் உங்களுக்கு உழைக்கிற மக்களின் உழைப்புக்கு மரியாதை இல்லை, உழவர் கூடி போற்றப்படலைன்னா அந்த நாடு என்னது? பிச்சை எடுத்து தான் சாகும். வேற வழி என்ன இருக்குது? பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.